Hi, hello, welcome friends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ஆல்பம் மேக்கிங்கோ இல்லை சம்திங் இந்த ஃபோட்டோ ஸ்லைடரோ நீங்கள் பண்ணுறப்ப அதில் இமேஜுக்கு ட்ரான்சிஷன்ஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது அதை நார்மலாக கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ட்ரான்சிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஐஸ் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிறோம். ஒரு இமேஜில் இருக்க ஐஸ்லேருந்து இன்னொரு இமேஜோட ஐஸ்லேருந்து ஜூம் அவுட் பண்ணி ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி கொடுக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்க போகிறோம் நம்ம வீடியோவில். அது முன்னாடி வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சேம் ஐடி நம்ம ரெடி டு டிசைன் அஃபிஷியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதிலே நம்ம போஸ்ட்லாம் போடுவோம். இது உங்கள் ரெடி டு டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஸோ எப்பயும் போல் நம்ம நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஃபில்மோரா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோவும் 2 இமேஜும் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம இமேஜ் ட்ரான்சிஷன் ஐ மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தென் வந்து இன்னொன்று பார்ட் வந்து நம்ம வீடியோவில் இருந்து எப்படி ட்ரான்சிஷன் பண்ணலாம், இமேஜ் வச்சும் நம்ம ட்ரான்சிஷன் பண்ணலாம், வீடியோ வச்சும் பண்ணலாம், அது எப்படி ரெண்டுமே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இமேஜை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ட்ராக்கில். அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி டைம்லைனில் வச்சிட்டிங்க அப்படின்னா செட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் வந்து சென்ட்ரலாக இருக்கும், வெர்டிகலாக வந்து இமேஜ் இருக்குது. 2 சைடு நமக்கு வந்து பிளாக் கலர் விழுந்திருக்கும். அதை மறைக்கிறதுக்கு நம்ம வந்து எடிட் பண்ணி தான் போடணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஸோ இதிலே நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அப்படியே எஃபெக்ட்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் பேசிக் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தூக்கி அப்படியே இது மேலே வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜே உங்களுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் வந்து ஒரு பிளர் மாதிரி வந்து ஒரு டைல் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும் அதுவே. ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை எடுத்து வச்சிடலாம், வச்சாச்சு. தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஐஸ் இந்த கண்ணிலேருந்து நம்ம ஜூம் இன் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜை வந்து நம்ம ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து முன்னாடி இமேஜஸை வந்து அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு இமேஜ் வந்து கட் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து இந்த இமேஜில் ஒரு லாஸ்ட் பார்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஜூம் இன் பண்ண போகிறோம். நம்மளாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் பென் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ராப் ஆப்ஷன் போய்க்கோங்க, அதில் பென் அண்ட் ஜூம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் எண்டிங் ஸ்க்ரீன், அது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது அப்படி எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு அந்த கண்ணுக்கிட்ட கொண்டு போய்க்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ வந்து இது ஓகே, இது நம்ம அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து ஜூம் ஆகும். சேம் அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இந்த ஒரு கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கட்டுக்கு வந்து ஒரு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு பென் அண்ட் ஜூம் போய்க்கோங்க. சேம் அதே மாதிரி வந்து அந்த ஐஸ் கிட்ட போயிட்டு எவ்வளோ உங்கள் சைஸ் வந்து சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி அந்த ஐ கிட்ட வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து இது ஜூம் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு வந்து எண்டிங் ஸ்க்ரீன் மாறிடும். ஸோ தென் வந்து இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி சொல்கிறது, வந்து ஸ்பீடு இருக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் கூட சுருக்கிடலாம். நீங்கள் சின்னது பட்டிங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த லேக் வந்து தெரியாது உங்களுக்கு. ஸோ சின்னது பண்ணிவிட்டு கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு அந்த லேக் தெரிஞ்சுச்சு அப்படின்னா இன்னும் இந்த லேக் தெரியுது அப்படின்னா நீங்கள் ட்ரான்சிஷன் போய்க்கோங்க. போயிட்டு டிசால்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடுத்தோடனே உங்களுக்கு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா வந்து கம்மி பண்ணிடுங்க. இது சைஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜூம் அவுட் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இது நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெண்டர் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மூத் ப்ளே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வந்து ஒரு தடவை ரெண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியராக வந்து எப்படி வீடியோ அவுட்புட் வருமோ அப்படிங்கிற ஒரு ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் இமேஜ். இது ஒரு இமேஜ். இதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரான்சிஷன் பண்ணோம் அப்படின்னா ஜூம் பண்ணி அதோட ஐஸ்லேருந்து ஜூம் அவுட் ஆகிரும். ஓகே, இது வந்து இமேஜ் வச்சு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரான்சிஷன் த்ரூ ஐஸ் மூலமாக கண் மூலமாக எப்படி ட்ரான்சிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு இமேஜ் வச்சு நான் பண்ணி காட்டியிருக்கேன். சரி, இதே மாதிரி வந்து நம்ம ஒரு வீடியோ வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மீடியா போய்க்கோங்க. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா, கண்ணு நல்லா தெரிகிற மாதிரி எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கட்டில் நான் எடுத்துக்கிறேன். இந்த கட்டில் இருந்து இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன கட், ஒரு 2 ஃப்ரேம் கிட்ட எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ட்ரான்சிஷன் பண்ண போகிறது அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம எப்படி ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஐ த்ரூ வழியாக போயிட்டு இதில் ஜூம் அவுட் பண்ண போகிறது இல்லை. நம்ம டேரெக்டாக வந்து ஒரு வியூ எப்படி வருமோ அந்த வியூ மாதிரி நம்ம காமிக்க போகிறோம். ஸோ வந்து இந்த கட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ஜூம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி க்ராப் அண்ட் ஜூம் போய்க்கோங்க. போயிட்டு பென் அண்ட் ஜூம் போயிட்டு அந்த ஐ கிட்ட எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கி நீங்கள் எந்த ஐயில் வேணால் வைக்கலாம். நம்ம இந்த ஐயில் வைப்போம். ஓகே ஃபைன். ஓகே கொடுத்துருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஐயில் வந்து உங்களுக்கு ஜூம் ஆகுது. சேம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரான்சிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரான்சிஷன் நம்ம கொடுப்போம். நல்லா ஃபுல்லாக குறைச்சிருங்க. எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருக்கும். இதை நான் உங்களுக்கு பெருசாக வச்சு காட்டுறேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த ஜூம் ஆகுறது பெருசாக வச்சிங்க அப்படின்னா அது தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சின்னதாக வைக்கிறோம். இது ஒரு ரொட்டேட் ஆகி அப்படி ஜூம் ஆகும். ஸோ அதே மாதிரி இதை நல்லா குறைச்சிட்டு ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு ஒரு ட்ரான்சிஷன் த்ரூ ஐ மூலமாக நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். தேங்க்யூ.